இப்போ ரீசெண்டாக இந்த உபனிஷத்து புக்கில் இது சம்மந்தமாக சில குறிப்புகள் இருந்தது, அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இங்கே வந்திருக்கேன். மனுஷன் எப்போதுமே வந்துட்டு தனக்கு எது நல்லதோ அதை மட்டும் செஞ்சுக்குவாராம். அதாவது நான் அப்படிங்கிற எல்லைக்குள்ளேயே வந்து அவங்க உலகத்தை இப்போ அமைச்சுக்கிறாங்க. உண்மை இல்லையா? எனக்கு இப்படி தான் பிடிக்கும், நான் இப்படி தான் வாழ்வேன். ஆனால் வந்துட்டு மனிதக்குள்ள நன்மைக்காகவும் ஒரு மனிதன் வந்து அந்த நான் அப்படிங்கிற எல்லையும் கடந்து மற்றவங்களுக்கு நன்மை பயக்கிற சில விஷயங்களையும் அவன் செய்ய கற்றுக்கணும் அப்படிங்கிறது இந்த புக்கில் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து மாணவ பருவத்திலேயே வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம மாணவ பருவத்திலே சொல்லி கொடுத்து தான் நமக்கு வளர்த்துருப்பாங்க. நமக்குன்றது மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்தவங்கள் மற்றவங்களுக்காகவும் நம்ம வந்துட்டு வாழணும்னு. ஆனால் போக போக இது ஏன் ஃபேடானுச்சு அப்படின்னு தெரியல. அண்ட் செகண்ட் ஒரு திங் சொல்கிறாங்க, நல்ல சந்ததியை உருவாக்குறத பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இல்லறத்தானோட தலையாய கடமை என்னென்னா ஒரு நல்ல சந்ததியை உருவாக்குறது, விச் மீன்ஸ் ஒரு நல்ல குழந்தைகள், பேர குழந்தைகள், அதுக்கு வரக்கூடிய தலைமுறைகள் வந்து நல்ல தலைமுறையாக அமையணும். அதை வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்னா அவன் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும். இருந்தால் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளும் அதே நன்மைகளை பின்பற்றி அதை வந்து அவங்க நல்லவர்களாக இருப்பாங்க. ஸோ இது மாதிரி எத்தனை பேர் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் யோசிக்கிறாங்க, நான் நல்லவனாக இருக்கேனா, நான் நல்லதை தான் பண்ணிகிட்ருக்கேனா அப்படின்னு. ஆனால் என் குழந்தை எனக்கிட்ட இருக்கிற குழந்தை வந்து நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கிறோம். நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து திங்க் பண்ணணும். ஏன்னா இப்போது சில விஷயங்கள் பார்க்குறது வந்து மனசுக்கு அந்த அளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இல்லை. ஏன்னா நம்ம மாற்றிக்காமல் நம்மளை சுற்றி உள்ள எல்லாமே மாறணும்னு நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம நல்லவர்களாக இருக்கோமா அப்படிங்கிற கேள்விக்கு நான் எனக்கு நல்லவனாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் பதிலாக இருக்குது. ஆனால் நான் பொதுவான தர்மத்தோட அடிப்படையில் பார்க்கும்போது நான் நல்லவனா அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே யாருக்கிட்டையுமே பதில் இல்லை. ஏன்னா பொதுவான தர்மம் என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்க்க தவறிட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை.